இப்போ பீரியாடிக் டேபிளில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 118 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இதில் நமக்கு முக்கியம் என்னென்னா, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது 2 ஸ்டேட்மெண்ட் முக்கியமாக இருக்கும். ஓகேவா? ஒன்று பீரியட்ஸ், குரூப்ஸ். பீரியட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, லெஃப்ட்லேருந்து ரைட் அந்த சைடாக இருக்கிறத நம்ம வந்து பீரியட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 7 பீரியட்ஸ் இருக்கும். குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 18 குரூப்ஸ் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து குரூப்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கிறது அல்கலின் மெட்டல்ஸ், அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். 3லேருந்து 12 வரையும் இருக்குது டிரான்சிஷன் மெட்டல். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, ஹாலஜன்ஸ், நோபல் கேஸஸ். ஓகேவா? அப்போ தேர்டு டிரான்சிஷன் மெட்டலில் இந்த 57 to 71 இருக்கு இல்லையா, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லாந்தனைட்ஸ். ஓகேவா? அதோட சீரீஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க. கீழே என்ன இருக்குது, 89லேருந்து 103 வரையும் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து ஆக்டினைட்ஸ் அப்படின்னு நமக்கு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் பற்றி நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை கொஞ்சம் அளவு அனலைஸ் பண்ணி வச்சுருந்துருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஹைட்ரஜன் கீழே இருக்கிறதும் பெர்லியம் அது கீழே இருக்க எலமெண்ட்ஸும் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேவா? அதில் உள்ள எலக்ட்ரான்ஸ் அணி பிரித்தோம் போது கண்டிப்பாக அது எதில் போய் முடியும்னா எஸ் ஆர்பிட்டாலில் முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போரான்லேருந்து நோபல் கேஸஸ். ஓகேவா? போரான்லேருந்து நோபல் கேஸஸ் வரையும் இருக்குது பி ஆர்பிட்டாலில் ஃபினிஷ் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த டிரான்சிஷன் மெட்டல் அப்படிங்கிறது டி ஆர்பிட்டால், கீழே இருக்க ரெண்டும் எஃப் ஆர்பிட்டாலில் ஃபினிஷ் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ். ஓகேவா? அணு ஆரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னென்னா அட்டாமிக் ரேடியஸ். இப்போ நம்ம ஒரு ஆட்டம் அப்படின்னு இப்போ எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஆட்டம் அப்படிங்கிறத நீ இமேஜின் பண்ணிக்கோ. ஓகேவா? அப்போ அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இதோட சென்டர். ஓகேவா? சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ். சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஓகேவா? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்னா எந்த லாஸ்ட் ஆர்பிட்டால் முடியுதோ அதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஓகேவா? இப்போ அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த எலக்ட்ரானோட தூரம் வந்து இவ்வளோ தூரம் போணுச்சுன்னா இது வரையும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அட்டாமிக் ரேடியஸ். புரியுதா? அப்போ அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம் அப்படின்னு இருக்கும். அந்த ஆட்டத்தில் என்ன இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரானுக்கும் இடையில உள்ள தூரம் தான் அட்டாமிக் ரேடியஸ். புரியுதா? இப்போ இந்த அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பீரியட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் பீரியட்ஸ், செகண்ட் ஒன் குரூப்ஸ். ஓகேவா? இது பீரியட்ஸில் எப்படி இருக்கும், குரூப்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ பீரியட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, பீரியட்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு தெரியும், லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? இப்போ லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கும் போது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன் இப்போ லித்தியம் பெர்லியம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா லித்தியம் பெர்லியம். ஓகேவா? இப்போ இந்த லித்தியம் பெர்லியம்க்கு எப்படி நம்ம எலக்ட்ரான்ஸ் கொடுப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ், இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ லித்தியம் அப்படிங்கிறது எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பெர்லியம் 4. ஓகேவா? அப்போ இப்போ நியூக்ளியஸ் அப்படிங்கிறதுலேருந்து இப்போ ஃபஸ்ட் எலக்ட்ரான்ஸ் கொடுங்க 1 2. ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஷெல் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ஷெல் எத்தனை ஒன்று இருக்கும், 1 ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும். புரியுதா? அப்போ இது அதோட சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இந்த எலக்ட்ரானுக்கும் இடையில உள்ள தூரம் தான் என்னன்னா அட்டாமிக் ரேடியஸ். ஓகேவா? இப்போ இதில் செக் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? இதில் என்ன எப்படி பெர்லியம்க்கு போடுவோம், சேம் அதே மாதிரி தான் 1 2. இதில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால 1 2. ஓகேவா? இதுலேயும் வந்து நம்ம சேம் அதே மாதிரி தான். ஓகேவா? இப்போ இந்த 2 டயக்ராம் பார்க்குறோம் இல்லையா, இந்த 2 டயக்ராமில் ஏதாச்சும் ஒரு ஷெல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இல்லை. அப்போ அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது இதில் எவ்வளோ தூரம் இருந்துச்சோ அதே தூரம் தான் இங்கேயும் இருக்குது. புரியுதா? அப்போனா அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது பீரியட்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா குறைஞ்சிரும்.
நான் சொல்கிறது புரியுதா? இதில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, எலக்ட்ரானும் இருக்குது, நியூக்ளியஸும் இருக்குது. ஆனால் அந்த தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறையவே இல்லை, குறையவும் இல்லை கூடவும் இல்லை, அதே தூரமாக இருக்கு இல்லையா? ஓகேவா? அதனால இது என்னென்னா பீரியட்ஸ் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகிடும். புரியுதா? பீரியட்ஸில் டிக்ரீஸ் ஆகிடும். இப்போ குரூப்ஸில் அதோட வேல்யூஸ் என்னன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம பீரியட்ஸ்க்கு பார்த்துட்டோம் இல்லையா? செகண்ட் ஒன் குரூப்ஸ்க்கு பார்க்கணும். இப்போ குரூப்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் லித்தியம், லித்தியம் 3, சோடியம். ஓகேவா? இப்போ வந்து லித்தியத்துக்கு அடுத்ததாக இருக்கிறதுனால இது பீரியட்ஸில் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து அப்படியே கீழே டாப் டு பாட்டமில் பார்த்தோம்னா லித்தியத்துக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா சோடியம் இருக்கும். ஓகேவா? சோடியம் எத்தனையில் இருக்கும்? 11 எலக்ட்ரான்ஸோட இருக்கும். புரியுதா? இதுக்கு நீங்கள் அதே மாதிரி இப்போ ஷெல்ஸ் கொடுத்துன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இது நியூக்ளியஸ், ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிடும், பேலன்ஸ் 1. ஓகேவா? அப்போ இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இடையில இருக்கும். ஓகேவா? புரியுதா? இப்போ சோடியமுக்கு நீங்கள் கொடுக்க போகிற நியூக்ளியஸ், ஃபஸ்ட்டு ஒரு ஷெல் இருக்கும், ஃபஸ்ட்டு 2 ஷெல்லை நம்ம ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஷெல்லோட கெப்பாசிட்டி எப்போவுமே 2, செகண்ட் ஷெல் வந்து 8 இருக்கும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8. இப்போ தேர்டு ஷெல், தேர்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். புரியுதா? அப்போ இதுக்கு நம்ம எப்படி நம்ம இதோட ரேடியஸ் பார்ப்போம் அப்படின்னா இப்போ இப்படி வச்சுப்போம். இப்போ உனக்கு நல்லா கிளியராக புரியும்பா. இப்போ இந்த சைடில் இருக்க எலக்ட்ரான் வரையும் இதோட தூரம் போகுது. ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிற ரேடியஸுக்கும் இங்கே இருக்கிற ரேடியஸுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஓகேவா? அப்போனா என்னென்னா லித்தியம் அப்படிங்கிறது ஓட ரேடியஸும் சோடியத்தோட ரேடியஸும் வேரி ஆகும். சோடியம் வந்து அதிகமாகும். அப்போ குரூப்ஸில் பார்த்தோன்னா அயானிக் ரேடியஸ், ஓகேவா, சாரி அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? குரூப்ஸில் அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இந்த இடத்துல புரியுதா? இது கம்மியாக இருக்கும், இது அதிகமாக இருக்கும். ஓகேவா? பீரியட்ஸ் ரியாக்ஷனில் பாருமா, இப்போ 3 அப்படிங்கிறது இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இங்கே 4ன்னு இருக்குது. புரியுதா? அப்போ 3 புரோட்டான் சேர்ந்து இந்த லாஸ்ட்டு எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அதிகமாக, அப்போ அதுக்கு இன்னும் பவர் கிடைக்க கிடைக்க என்ன பண்ணும்? இன்னும் ஃபோர்ஸாக பிடிச்சி இழுக்கும். புரியுதா? இந்த இடத்துல பாரு, இதில் சென்டருக்கும் ஷெல்லுக்கும் இதுக்கு நெருக்கமாக இருக்குது, அதனால் அது ஈஸியாக பிடிச்சி என்ன பண்ணும்? இழுக்கும். இப்போ சோடியத்தை விட்டு ரொம்ப அதிகமாக போக போக அந்த எலக்ட்ரானால் என்ன பண்ண முடியாது? அப்சார்ப் பண்ண முடியாது. ஓகேவா? இது கொஞ்சம் ஃப்ரீனஸ்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதா?